வெல்கம் டு 2K அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் ரீசெண்டாக கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்கப்பட்ட சேனல் நம்ம வந்து கண்டினியூஸாக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை வந்துட்டு வீடியோஸாகவும் ஷார்ட்ஸாகவும் நிறைய தகவல்களை பார்த்துட்டு வந்திருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 75 கொஸ்டின். வேர்ச்சொல்லை பெயரச்சமாக்குக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெரு அப்படின்னா அதனுடைய பெயரச்சம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பெரு அதனுடைய பெயரச்சம் என்னென்னா பெற்ற. இதுக்கு என்னென்னா சரியான விடை பெற்ற. இதுவே வினை எச்சமாக்குக அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பெற்று. ஓகேவா, ஓகே. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. பொறி, ஆப்ஷன் சி தான் விடை. பொறி, பொறித்து. இதான் வந்து இதுக்கு சரியான விடை. பொறித்து, பொறி, அதான் வந்து சரியானது. ஆப்ஷன் ஏலக்கு வரும் ஏன் வராதுன்னா, வா, வருக என்பதன் வேர்ச்சொல் வா அப்படின்ற மணிக்கு இருக்கும். கிளர்ந்த என்பதன் வேர்ச்சொல் கிள. என்னது கிளர்ந்த அப்படின்னா கிளர் இரு வரும். இங்கே இல்லை லா மட்டும் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வராது. ஓகேவா. மயங்கிய, இது வந்து மயங்கு அப்படின்னு வரும். ஒரு வேர்ச்சொல் என்பது கட்டளை இடுற மணிக்கு தான் வரும். ஸோ இதுவும் வர வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ விடை சி தான் ஆன்சர். அடுத்து, ஆடினான் இதனுடைய வேர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்குறாங்க. ஆடினால், ஆடு, கட்டளை இடுற மாதிரி கேட்கணும். இல்லாட்டி அதில் வந்து ஒரு சொல் வந்து பல சொற்கள் உருவாகிற மாதிரி இருக்கணும். அதுதான் வேர்ச்சொல். ஸோ ஆடினால் இதுக்கு விட என்னென்னா ஆடு. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மறுபடியும் வேர்ச்சொல்லில் வந்து கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல்லின் வினை முற்று கேட்டிருக்காங்க. மேலே வந்து பெரு வந்து வேர்ச்சொல்லின் பெயரச்சத்தை கேட்டாங்க. இங்கே வந்து வேர்ச்சொல்லின் வினை முற்ற கேட்குறாங்க. ஓகேவா. வினை முற்று குமை அப்படின்னா குமைந்தன, முடிஞ்சு. ஒரு வினை முடிஞ்ச மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து வினை முற்று, இல்லாட்டி முற்று வினை ரெண்டுமே சொல்லலாம். குமைந்தன, இதுக்கு தான் சரியான ஆன்சர். ஓகேவா. அடுத்து, கான் வேர்ச்சொல்லின் இதில் வினை முற்று. கான் முடிஞ்ச மாதிரி இருக்கணும். கண்டான், முடிஞ்சா. கண்டான் அப்படின்னா பார்த்தான் அப்படின்னு சொல்லுறது, முடிஞ்சு. இதான் வந்து வினை முற்று. இங்கே பாருங்களேன், கண்டவன், காணான், இதெல்லாம் வந்து முடிஞ்ச மொழியாக இருக்குது. என்னன்னே புரியாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் வராது. அகர வரிசைப்படுத்துக. நம்ம இதோட 3வது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் இந்த கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டினே இல்லை. பாருங்கள், உழவு அகர வரிசையில் வந்து பார்த்தோம்னா ஊ ஃபஸ்ட்டு வரும். அடுத்து வந்து ஏ வரும். மா அந்த மணிக்கு அகர வரிசைனா என்னது, உயிரெழுத்துக்கள் அ ஆ இ ஊன்னு வரும். அப்புறம் உயிர்மெய் எழுத்துனா கா இக்கு இங்கு இச்சு இஞ்சு அந்த லைன்ஸில் வரதை கரெக்டாக எழுதணும். அவ்வளோதான், அதான் அகர வரிசை. இது வந்து 10th புக்கில் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க, புக் பேக்கில் இருக்குது. ஓகேவா. அடுத்து மறுபடியும் அகர வரிசைப்படுத்துக. இப்போ தான் சொன்னோம். ஓகேவா. உயிரெழுத்து உடுக்கை எழுதணும். அடுத்து இக்குங்களை இக்கு தான் ஃபஸ்ட்டு. அடுத்து இப்புக்கு அடுத்து இம்மு வரும். ஸோ கணப்பறை, பிரித்தல், மகுடி இந்த மணிக்கு வரும். இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அகர வரிசை, மறுபடியும் அகர வரிசை கேட்டிருக்காங்க. வாங்க, அ ஆ இ ஊ கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆ வரும், அடுத்து ஈ வரும், அடுத்து ஊ வரும், அடுத்து தான் ஏ வரும். ஸோ அழகு, இசை, உரிமை, ஏற்றம், இதான் இது சரியான விடையும் கூட. ஓகே. சொற்களை ஒழுங்குபடுத்துக. அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை, இதான் வந்து இதுக்கு சரியான விடை. இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சென்டென்ஸ் மேக் பண்ணுறதான். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. தின் 3 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வலிமை 2 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா உன். இந்த கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 2020க்கு முன்னாடி நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க. அப்புறம் ரீசெண்டாக கொஞ்ச நாள் கேட்காம இருந்தாங்க. இப்போ மறுபடியும் 2024 இதே கொஸ்டினை கேட்டிருக்காங்க. 2021, 22க்கு அப்புறம் இந்த கொஸ்டின் இப்போ தான் வந்திருக்கு. தின்னா வலிமை, தின்னா உன் அப்படின்ற ஒரு வேர்டு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. இரு வினைகளின் குறித்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை கண்டுபிடிக்க. குவிந்து, குவித்து. 85ஆம் கொஸ்டின். இது வந்து ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். ஸோ இது வந்து இதான் வந்து சரியான விடை. அகர வரிசை சொற்படி சொற்களை சீர் செய்க. இந்த அ ஆ இ ஊக்கான கணக்காக வந்து இதை போட்டுருங்க. அழகு, ஊழி, ஏழ்கடல், ஐயம், ஒளிச்சுடி, இதுதான் வந்து சரியான வரிசை. நெக்ஸ்ட் கொஸ்டின், 87ஆம் கொஸ்டின். ஜப்பானில் ஷாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெயர் பெப்பர். சரியான வினாவை தேர்ந்தெடுக்க. சரியானா இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற கொஸ்டினை தேர்ந்தெடுக்கின்றாங்க. இந்த வரிக்கு ஏற்ற வினாவை தேர்ந்தெடுக்கின்றாங்க. பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? ஜப்பான் ஷாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். ஓகேவா. இது வந்து இதான் வந்து விடை, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்ததுக. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் ஆகும். இதுக்கு விடைக்கேற்ற வினா கேட்குறாங்க. இதுக்கு வந்து விடை என்னன்னா, தமிழர்களின் வீர விளையாட்டு எது? இதுக்கு வந்து சரியான விடை இதுதான். ஓகேவா. ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. 89ஆம் கொஸ்டின்,
கல்லில் நார் உரித்தல் என்னும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. கல்லை எப்படிப்பா நார் உரிக்க முடியும்? தென்னை மட்டையில் நார் உரிப்பான், வாழை மட்டையில் நார் உரிக்கலாம், கல்லை எப்படி நார் உரிக்க முடியும்? ஸோ அது வந்து இயலாத செயல். இதான் வந்திருக்கு இதோடைய விடை. ஓகேவா? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய எண்ணி செயல்படாமை அப்படின்னு இருக்குல்ல, இது வந்துட்டு அவசர கொடுக்கை அப்படின்ற ஊமைக்கு வந்து எடுத்துக்காட்டாக வரும். ஓகேவா? நீண்ட காலமாக இருப்பதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டியில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதற்கு வந்து ஒரு ஊமையாக வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஊமை இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 89ஆம் கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின் வராத, இந்த கொஸ்டின் இல்லாமல் டிஎன்பிசியில் தமிழ் கொஸ்டின் ஒன்று கூட இருக்காது. நீங்கள் எத்தனை கொஸ்டின் வேணால் பார்த்துக்கோங்க, இந்த கொஸ்டின் ஒன்று இருக்கும். இது 8th நியூ புக்கிலே இந்த புக் பேக்கெலாம் பொறுத்துக்கவாக இருக்கும். அந்த இதை பார்த்தாலே போதுமானது. 90ஆம் கொஸ்டின், செய்வினை தொடரை கொண்டறிக. நிறையா பேருக்கு தமிழில் 97 95 கூட எடுத்துருவாங்க. அந்த 3 கொஸ்டின் 2 கொஸ்டின் இலக்கணத்துலாம் போகும். அதில் ஒரு கொஸ்டின் தான் இது, செய்வினை, செயற்பாட்டு வினை, பிறவினை, தன்வினை. ஸோ இங்கே பாருங்களேன், கயல்விழி பாடி மகிழ்ந்தாள். இது ஒரு கயல்விழி, பாடுறது என்பது ஒரு வினை. ஓகேவா? கயல்விழி அவளே பாடி அவளே மகிழ்ந்திருக்கா அப்படின்ற மாதிரி இந்த சென்டென்ஸ் வருதா? ஸோ இது வந்து ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. இதுவே வந்துட்டு செயற்பாட்டு வினை அப்படின்னு எப்படி இருக்குன்னா, கயல்விழி அப்படின்னு பாடல் கயல்விழியால் பாடப்பட்டது, இந்த மாதிரி வேறு மாதிரி இருக்கும் செயற்பாட்டு வினைனா. ஓகேவா? அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, நான் சொல்கிறேன் வர வர. தான் கயல்விழியால் பாடப்பட்டது ஆப்ஷன் சீட்டு கொடுத்துருக்காங்களே, அது வந்து செயற்பாட்டு வினை. ஓகேவா? 91 பிறவினை தொடர், தன்வினை பிறவினை, இதுவும் குழம்புவாங்க மக்கள். அவன் திருந்தினான் அப்படின்னா தன்வினை, அவனை திருந்தச் செய்தான் அப்படின்னா பிறவினை. ஓகேவா? இதுக்கு விடை வந்துட்டு அவனை திருந்தச் செய்தான், இதான் வந்துட்டு பிறவினை தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 92 பசுமரத்தாணி போல உவமை கூறும் பொருள். பசுமரத்தை வாணி போல எளிதில் மனதில் பதிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு விடை வந்துட்டு பசுமரத்தாணி போல என்பது எளிதில் மனதில் பதிந்தது. இதான் வந்து இதுக்கு சரியான விடை. மேலே பார்த்தோம்ல கல்லின் நார் உரித்தல், கல்லின் நார் உரித்தல் இயலாத செயல். அதுபோல ஆப்ஷன் ஏல வச்சுருக்காங்களா பயனற்ற செயல். விழலுக்கு கிடைத்த நீர் போல பயனற்ற செயல் அப்படின்றது புக்கில் இருக்குது, அதை அப்படியே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்க. ஆகாய தாமரை 93ஆம் கொஸ்டின், அது ஊமையாக தான் கேட்டிருக்காங்க. ஆகாய தாமரை ஒன்று இல்லாத ஒன்று, அதாவது இல்லாத ஒன்றும் புரியலையா? ஆகாய தாமரை என்னது? வானத்து தாமரைன்னு சொல்கிறாங்க. வானத்தில் எங்க தாமரை முளைச்சிருக்கு, அப்போ இல்லாத ஒன்று தானே அவன் சொல்கிறேன். ஸோ அதான் இதோட விடை. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய இருப்பது போல் தோன்றுதல் அப்படின்னு சொல்கிறாங்களே, காணல் நீன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கு, பைக்கில் எல்லாம் போயிட்டுருக்கப்ப நம்மளோட காரோ பைக்கிலே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி தண்ணி கிடக்கிற மாதிரியே தெரியும், அதான் வந்து காணல் நீர்னு சொல்லுவாங்க. அது இருக்க போல் இருக்கும், ஆனால் பக்கத்தில் போக இல்லாமல் போயிடும், அதுதான் காணல் நீரோட விடை. மிச்சம் ரெண்டுக்கும் நம்ம மேலே சொல்லிட்டோம், அதனால் சொல்லாமல் போகிறேன். அவளை நினைத்து உரலை இடித்தல், இந்த இதுதான் வந்து ஓமையான இருக்க போகிறது தான் வரிசையாக கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, ஒரு கொஸ்டின் இல்லாமல் இருக்கான்னு சொன்னேன், ஆனால் இதுலேயே 7 கொஸ்டின் கூட கேட்டாங்க போல். அவளை நினைத்து உரலை இடித்தல் என்பது எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. அப்படின்னா என்னென்னா, யாரையோ ஒரு ஆள் நினச்சிக்கிட்டு இருக்காப்புல, ஒரு ஆள் நினச்சிக்கிட்டு இங்கிட்டு உரலை அடிக்க, அந்த வேலையை விடாது இந்த வேலையை விடாது, அதுபோல் தான் எண்ணமும் செயலும் ஒத்து இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா? அடுத்து கலை சொல்லுங்கள். வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாலண்டியர்னா என்னது? தன்னார்வலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கிளைமேட் சரியான கலைச்சொல் கேட்டிருக்காங்க. கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்பநிலை. ஓகேவா? நம்ம எல்லாரும் கிளைமேட்னா நம்ம தப்பித்தறி வானிலை ஆப்ஷன் சீரக அதை போட்டக்கூடாது. கிளைமேட்னா தட்ப வெப்பநிலை தான் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. வானிலைனா வெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளுடைய வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் சொல்லப்பட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளோட வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நிறையா பார்த்துட்டு வரோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அலுவல் சார்ந்த சொற்களை எழுதுக. காணொளி கூட்டம் அப்படின்னா என்னென்னா வீடியோ கான்ஃபரன்ஸ். ஓகேவா? காணொளி கூட்டம்னா என்னது? வீடியோ கான்ஃபரன்ஸ். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது வந்து வினா எதிர் வினா அதல் விடை. அதாவது என்னோடய ஊருக்கு வரேன்னு கேட்குறோம், நான் வராமல் எப்படி இருப்பேன் அப்படின்னு நம்ம அவிடம் மாடி கேட்குறோம், அப்போனா வரப்போகிறோம். ஸோ அதை வந்து இப்படி சொல்கிறாங்க பார்த்தியா, இதான் வந்து வினா எதிர் வினா அதல் விடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏல இருக்குது பார்த்தீங்களா 98ல், இனமொழி விட என்னன்னா, உனக்கு பாட்டு பாட தெரியுமாடா? ஏய் எனக்கு டான்ஸ் ஆட தெரியுமே அப்படின்னு சொல்கிறோமா? வெத்தலை சாப்பிட்றியா? இல்லை நான் பார்க்க திங்கிறனே, அதாவது அது கட்டுரை எழுத தெரியுமா? கவிதை எழுத தெரியுமே அப்படின்னு அதுக்கு இனமான இன்னொருத்தர் சொல்கிறாங்க பார்த்தியா, அது தெரியாது ஆனால் இது தெரியும்னு சொல்கிறோம் பார்த்தியா, அது ரிலேட்டடாக, அதுதான் இனமொழி விட ஆப்ஷன் ஏல இருக்குது.
சில இருக்க நேர் விடைனா ஈஸி. அதாவது என்னென்னா, இது செய்றியா? செய்றேன். இங்கே போறியா? போறேன். அப்படி நேரா விடை சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்துட்டு நேர் விடை அப்படின்னு சொல்லுவாங்க. 99ஆம் கொஸ்டின். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே சொல் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. 99ஆம் கொஸ்டின் பாருங்களேன். அதாவது இது செய்வாயான்னு கேட்டால் நீயே செய். அதாவது நம்ம வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லாமல் அவனே ஏவுறது. நீயே செய் அப்படின்னு. அதுதான் வந்துட்டு ஏவல் விடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் மறுத்து கூறணும்னா மறைவிடை. போவேன்னு அப்படின்னு சொன்னோம்னா நேர்விடை. போக மாட்டேன்னு சொன்னால் மறைவிடை. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 100 கொஸ்டின் முடிஞ்சாச்சு. இன்றைக்கி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக பார்த்தாச்சு. 3 வீடியோவாக வந்து நம்ம அதை போட்டிருக்கோம். அந்த மிச்சம் 2 பாட்டை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி வைங்க. நம்ம டெய்லி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.